ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. வீட்டில் எல்லோரும் கோவமாக இருக்காங்க. பயங்கர சண்டை போட்டு எல்லோரும் அப்போ தான் ஓஞ்சிருக்காங்க. குட்டி பையனுக்கு ஒரு டவுட்டு. வீட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஓடி போய் கேட்குறான். அப்பா பேர் என்னம்மா? பேய். அம்மா உன் பேர் என்னம்மா? பிசாசு. அண்ணன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறா. நாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோவமாக வெளில வந்துடுறான். அப்போ தாத்தா ஒரு சேரில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்குறா, தாத்தா இதுக்கு பேர் என்ன தாத்தா? முண்டோ அப்படின்னு சொல்கிறேன். யாராவது வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்லி கூப்பிடணும் தாத்தா அப்படின்னு சொல்லி, தண்டமே போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் என்ன பண்ணிடுறான், இவங்க சொன்னதையெல்லாம் வச்சு ஒரு ரெக்கவராக இதெல்லாம் இதுக்கு பேர் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை. அப்போ திடீர்னு ஒருத்தர் கெஸ்ட்டாக வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ சார் என்ன பண்ணுறாரு, வர்ற கெஸ்ட்டை, வாங்க தண்டமே வாங்க, முண்டத்தில் உட்காருங்க, பேய் வேலைக்கு போயிருக்கு, பிசாசு கோயிலுக்கு போயிருக்கு, நாய் ஸ்கூலுக்கு போயிருக்கு, உட்காருங்க, உங்களுக்கு நான் விஷம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். வந்த கெஸ்ட்டு வந்த வழியாகவே ஓடி போனார். அதாவது குழந்தைங்க கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகளே பேசுவாங்க அப்படிங்கிற ஸ்லோகன் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லையா? வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பேசுகிறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க பேசுகிறாங்கங்கிறதுக்கு இது ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தேங்க்யூ.